டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வினித் வழங்க கேட்கலாம். வினித், வணக்கம். தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சுற்றுலாத்துறை பொதுமக்களுக்கு என்ன விளக்கம் அளித்துள்ளனர்? இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. குமரி மாவட்டத்தில் கத்திரி வெயில் தொடங்கி சில நாட்களே இருந்தது. கோடை மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழை பெய்தது. தற்போது வளிமண்டல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மாலை முழுவதும் பெய்து வருகிறது. இவ்வாறு அக்னி நட்சத்திரத்தின் பாதிப்பு தெரியாத அளவுக்கு 15 நாட்கள் மேலாக கனமழை பெய்து வருகிறது. அதே சமயம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக வினாடிக்கு 636 திறக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்த உபரி நீரால் கோதை ஆறு, தாமிரபரணி ஆறு, பர்லி ஆறு, வள்ளி ஆறு ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை பஞ்சாயத்து நிர்வாகம் தடுப்பு வேலிகள் அமைத்து அருவின் அருகே செல்லாதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்துள்ளது. இந்த விடுமுறை நாள் என்பதால் அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். அருவியில் குளிக்க முடியாத நிலையில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி வினீத். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.